ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசை அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடக்குது. இந்த அமாவாசை பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் இந்த விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு என்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி சந்திரனின் நீச்ச ராசியாக சொல்லப்படுதுங்க. செவ்வாய் ஆட்சியாக உள்ள ராசி. மேலும் கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பார். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட உள்ள பயமோ சந்தேகமோ வெளியில் பார்க்கும்போது முரட்டுத்தனமாக தான் இருக்கும். அன்பு செலுத்தும் விதத்திலும் பகை பாராட்டுவதிலும் உச்சத்துக்கு இவங்க போயிடுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் அரைகுறையாக விட்டு செல்லவே மாட்டாங்க. எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடைய நபர்களாகத்தான் காணப்படுவாங்க. மேலும் இந்த ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது கடல் நீரை போல ஆழமாகவும் நிறைய விதமான மர்மங்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நிலையாகவும் இருக்குங்க. அமைதியாகவே இருப்பாங்க. டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும். வெறித்தனமாக கடும் வேகத்தோடு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு தான் வெற்றி அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு சில வேலைகளில் தற்பெருமை கொண்டிருப்பாங்க. கவிதையாக பேசி பெண்களை மயக்கி கவர்ந்து விடுவாங்க. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாரிடமும் தங்களுடைய காதலை உடனே சொல்லிவிட மாட்டாங்க. யாருக்கிட்டையும் டக்குன்னு நட்பு கொள்ளவும் மாட்டாங்க. ரொம்ப நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம்தான் நண்பராக இருந்தாலும் சரி, காதலராக இருந்தாலும் சரி யாரைனாலும் ஏற்றுக்குவாங்க. அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு இடத்தையும் கொடுப்பாங்க. நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமாகவும் இருக்குதா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை சோதித்து அறிந்து கொள்வாங்க. இவங்களுக்கு நட்பும் காதலும் ஒன்று தான். ரெண்டுமே இவங்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றையும் விடவும் அன்புக்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகத்தான் மோஸ்ட்லி விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. மேலும் இவங்க கிட்ட பழகுவது அப்படிங்கிறது கத்தி மேலே நடப்பது போல தாங்க இருக்கும். சிறிய விஷயத்துக்கு கூட அதிகமாக கோச்சிட்டு பேசாமல் இருந்துருவாங்க. அல்லது இனிமேல் இவங்க பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு விலகி சென்றுடுவாங்க. இவங்களுடைய ஏச்சும் பேச்சும் தேள் கொடுக்கு போல் சுருக்குன்னு இருக்கும். மேலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்மையான காதல் என்பது வெளிப்படையான காதல். அவங்க கிட்ட எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் உண்டு என்பதை இவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலும் செய்யக்கூடிய வேலையில் முதல் இடத்துல இருப்பாங்க. அப்பா இவரோ இந்த வேலை செஞ்சாங்க அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இவங்களுடைய வேலைகள் இருக்கும். மேலும் விருச்சிக ராசி ஆண் மிக நிதானமாகவே தங்களுடைய நண்பர்களை தெரிவு செய்வாங்க. ஒரு வேலைக்கு போவதாக இருந்தாலும் 10 முறை ஆலோசித்து 11வது முறை தான் அந்த வேலையை தேர்வு செய்வாங்க. தனக்கான எதிர்கால திட்டங்களை மிக நிதானமாக யோசித்து செய்வாங்க. வேலை பார்க்கும் இடங்களில் முதலாளிக்கு விசுவாசமாகவும் தன்னால் இயன்ற வரை முழு நேரமும் முழு உழைப்பையும் இவங்க கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்,
என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலைகள், அதாவது மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணிக்கிறாரு. அவரோடு லாபாதிபதியான புதனும் தொழில் ஸ்தானாதிபதியான சூரியனும் இணையிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ நிலை அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் வெற்றி நடைபெறக்கூடிய நிலைகள் வரும். இதயம் மகிழும் செய்தி வந்து கொண்டே இருக்கும். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எல்லா வழிகளிலுமே ஏற்றமும் நல்ல மாற்றமும் கிடைக்கும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்க போகிறாரு. அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடத்துல பதியுது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப அந்த இடம் எல்லாமே புனிதமடைந்து அற்புதமான பலன்களை உங்ககிட்ட அள்ளி கொடுக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்தானாதிபதியான குரு பகவான் அவர் வக்ரம் பெற்றிருக்காரோ என்று நினைக்க வேண்டாம். அவரது பார்வை அப்படிங்கிறது ஸ்தானத்தில் பதிவதால் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கணிசமான லாபம் கைக்கு புரளும். மதிப்பும் மரியாதையும் உயரும். எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். வீட்டில் இனிய நிகழ்வுகள் நடைபெற வழி கிடைக்கும். நல்லவர்களின் சந்திப்பால் நலம் பார்ப்பீங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடுவோருக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகளும் புதிய பதவிகளும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 29ஆம் தேதி அன்னைக்கு ஜனவரி மாதம் 2026ஆம் நாள் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலான லாபம் கிடைச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாகும். எடுத்த முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நடக்கும். புதிய வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து ஊதிய உயர்வோடு கூடிய வேலை வாய்ப்பு வரும். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12க்கு அதிபதியான புதன் அவர் 4வது இடத்துல சஞ்சரிப்பது நல்ல நேரமாக இருக்க போகுது. வீடு கட்டி குடியேற வேண்டும் அப்படின்னு அல்லது வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நடக்கும். ஆடை வாங்க வேண்டிய விஷயங்கள் நடக்குங்க. வீட்டில் தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் கல்யாணத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரிய வருமானம் வரும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். அதே போல் பெண்களுக்கு போதுமான அளவு வருமானம் வரும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 17, 18, 19, 22, 23 மற்றும் பிப்ரவரி 1, 2, 6, 7, 12. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். நன்றி.